அதில் தனித்தனியாக வைப்பாங்க. சிக்கன் சம்சா, அப்புறம் வந்து மட்டனு, அப்புறம் பீஃபு. நம்ம பத்தால போய் வாங்குவோம்ல. ஆமாம். பத்தால எவ்வளோ? 40 ரியால் தானே ஒரு கிலோ? ஆமாம், அங்கே வந்து 40 ரியால். ஆமாம், 40 ரியால். இங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். மணி இங்கே 9 தான் ஆகுது மணி. ஒரு 7 மணிக்கு போயிட்டு 8:30 வந்து கூட வந்துருங்க அப்படின்ட்டான் அந்த பையன். அதனால் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு. இனிமேல் தான் நம்ம காலை டிஃபன் ரெடி பண்ணணும். ஓனரும் ஊருக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணும் காலேஜுக்கு போகலை, வண்டிலாம் கழுவி விடலை. ஏன்னா மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு 4-5 நாளாகவே மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் வெயில் அடிக்கி கொஞ்சம். அந்த பாருங்க வெயில் அடிச்சிட்ருக்கு. இனிமேல் தான் கழுவணும். ஓனரும் ஊருக்கு போயிருக்காங்க. அடிக்கடி போயிடுவாங்க. மாதத்துல 2 ட்ரிப்பு அந்த மாதிரி ஊருக்கு போயிடுவாங்க. பிஸ்னஸ் விஷயமாக போவாங்க. போயிட்டு 4 நாள் அந்த மாதிரி இருந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் கழுவி விடணும். அவங்க ஊருக்கு வராங்கன்னு தெரிஞ்சவொடனே நம்ம என்ன செய்வோம்னா காலையிலேயே கழுவி விட்டுருவோம். ஏன்னா அது வரைக்கும் தூசி அடையாமல் இருக்கும்ல. வந்தோடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு எப்போ வராங்கன்னு நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. அந்த இந்தோனேஷியாமா வந்து சொல்லுவாங்க, பாபா வருவாங்க நாளைக்கு அப்படின்னு, நாளை நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே நம்ம வந்து இடங்கள்லாம் கழுவி விட்டு நீட்டாக வச்சுருவோம். எனக்கு மழையோடு தான் கழுவி விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பார்ட்டிக்கு ஆளுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்களோ. அப்போ ஒரு ட்ரிப்பு ஃபுல்லாக கழுவி விட்டோம். இன்னும் ஒரு ட்ரிப்பும் கழுவணும். நம்ம டாக்டர் தம்பி இங்கே தான் படுத்துருப்பாங்க. இப்போ மாடியிலே படுத்துடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே வச்சுருக்காங்க. சூட்கேஸ்லாம் பாருங்க. இப்போ ரம்ஜான் முடித்தோடனே கிளம்பிடுவாங்க ஊருக்கு, அமெரிக்காவுக்கு. இப்போ இந்த அமெரிக்காவுக்கு இந்த பையன் தம்பி போன பிறகு அந்த கேம் விளையாடுற தம்பி கீழே எல்லாத்தையும் இப்போ செட் பண்ணணும் மறுபடியும். இப்போ போயிட்டு இனிமேல் அடுத்த வருஷம் தான் வருவாங்க. அதனால் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சாச்சு. கேம் விளையாடுறதெல்லாம் ஃப்ரிட்ஜு மட்டும் இருக்குது. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது? க்ரீமு, தண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பையன் வச்சுட்டு போனது, சின்ன பையன். குளிர் அதிகமாக இருக்கிறனால கீழே படுக்கலை. மாடியில் பொண்ணு ரூம் இருக்குல்ல, பெரிய பொண்ணு கல்யாணம் முடிச்சு போயிருக்காங்களா, அந்த பொண்ணு ரூம்லேயே இப்போ படுத்துக்கிறாங்க. பொண்ணு வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த ரூமில் எடுப்பாங்க. எப்பவும் ரூம்லேயே நினச்சிட்டு இருந்தோம்ல, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து எப்பவும் வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் வந்து இங்கே தங்குவாங்க. தங்கும்போது அந்த ரூமில் தான் படுப்பாங்க. பிள்ளைகளும் படுத்திருப்பாங்க. இப்போ தங்குறது இல்லை. தங்காமல் வீட்டுக்கே போயிடுறாங்க. சாயந்தரம் போல் வருவாங்க. வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் போய் என்ன டிஃபன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் ரெடி பண்ணல. கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க சாப்பாடு. சவுர்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ 2 பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அது போக டீ, நம்ம வீட்டில் பிளாக் டீ போட்டிருக்கோம், சோடா. வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து தண்ணி இல்லை. ஃபில்ட்ரு தண்ணி காலி ஆகிட்டுன்னு சொல்லி பிடிக்க வந்தேன். ஏற்கனவே வந்து ஃபில்டர் தண்ணி வந்து கெட்டு போயிருந்துச்சு. இப்போ தான் ரிப்பேர் பார்த்து வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வாங்கிட்டு வந்தாங்க நேற்று. மேடம் வந்து நேற்று அல்வேஸ்க்கு போயிட்டு ஏலக்காய், காவாக்கு போடுற அந்த போடுவோம்ல அந்த பொடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா டாக்டர் தம்பி, அவங்களுக்காண்டி ஊருக்கு கொண்டு போகிறதுக்காண்டி பவுட்ரு பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஏலக்காவை முழு ஏலக்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 6 கிலோ வாங்கிட்டு வந்தோம் நேற்று. நானும் மேடம் தான் சேர்ந்து போயிருந்தோம். 2 கிலோ தனியாகவும் ஒவ்வொரு கிலோவாக 4 பேக்கேஜும் வாங்கிட்டு வந்திருந்தோம். மொத்தம் 6 கிலோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடைக்கு வந்திருக்கோம். என்ன வாங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சம்சா தால் வாங்க வந்திருக்கோம். ஏன்னா நேற்று தான் ஒரு 10 பாக்கெட் வாங்கி கொடுத்தோம் அந்த அம்மாவுக்கு, இந்தோனேஷியா அம்மாவுக்கு. ஏன்னா இப்போ ரம்ஜான் வருது பார்த்தீங்கன்னா, நான் 10 நாள் தான் இருக்குது ரம்ஜானுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதனால் சம்சா வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டாக் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே எப்படின்னா ஒரு 700, 800, 1000 கிட்ட வரைக்கும் போகும். அதில் தனித்தனியாக வைப்பாங்க. சிக்கன் சம்சா, அப்புறம் வந்து மட்டனு, அப்புறம் பீஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் வச்சு, அப்புறம் பட்ரு, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு சைஸில் ஒன்று ஒன்று தயார் பண்ணி தனியாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. அப்போது ரம்ஜானுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி நோம்பு திறக்கிற நேரம் வந்து ஒவ்வொரு நேரம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பொரிச்சு அல்லது ஃப்ரௌனில் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா நேற்று 10 பாக்கெட் வாங்கினோம் பார்த்திங்கன்னா, இந்த கடையில் வந்து வாங்கினோம். இந்த லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு, ஏற்கனவே காமிச்சிருப்போம் நம்ம வீடியோவில். இப்போ 10ஐயும் போட்டு முடிச்சாச்சு. நேற்று சாயந்தரம் உட்காந்து போட்டோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ மேடம் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா, இன்னும் 2 பாக்கெட் வாங்கிட்டு சொல்லு வீட்டு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. மேடம் வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு சொல்லு அப்படின்னு. அதனால தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். 2 பாக்கெட் வாங்குறதுக்காண்டி நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு
காமிக்கேன். பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேல்ஸ் ஆயிரும் இந்த கடையில். ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருப்பாங்க, எப்பவுமே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, பிஸ்தாலாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. அவ்வளோ ஸ்வீட் தான், ரம்ஜானுக்கு நிறைய ஓடும். எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே ஸ்வீட் ஐட்டம் தான். பார்த்தீங்கன்னா காவாக்கு குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்வீட்டு ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சம்சாத்தாள் எவ்வளோ ஸ்டார் பண்ணி வச்சுருப்பாங்க. நேற்று பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ நிறைய வந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த கம்பெனி தான் வாங்க சொன்னாங்க. ஏன்னா இந்த கம்பெனி தான் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய கம்பெனி இருக்குது, நிறைய விதவிதமாக கம்பெனிகள் இருக்குது. என்ன நம்ம வந்து 2 தான் வாங்க சொன்னாங்களோ, அதனால் அதை 2 மட்டும் எடுத்துக்கிட்டு பில் போட வேண்டியதுதான். ஆட்டுக்கறி இருக்குது பாருங்க. இங்கே ஆட்டுக்கறி எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க. இந்த முழு ஆடை தொங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதை 1 கிலோ கம் 1 கிலோ கம் அது லஹம் கணம் மியா சரா ரியால். ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ ரம்ஜானுக்காண்டி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 110 ரியாலாம் 1 கிலோ ஆட்டுக்கறி. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாங்கியாச்சு. கம் 24 24 ரியால். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்சாத்தால் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டில் போய் என்ன விலைன்னு பார்ப்போம். ஆட்டுக்கறி ரேட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 110 ரியாலாம் அசராமல் சொல்கிறாங்க. அம்மா இவ ஆட்டுக்கறி 110 ரியாலாம். நம்ம 30 ரியாலுக்கு வாங்குறவங்க. இப்போ ரம்ஜான்காண்டி ரேட் குடிச்சாங்களா எனக்கு தெரியல. முதல்ல 80 ரியால் இருந்துச்சு. இல்ல இது வந்து எப்படின்னா இவங்க வந்து ஒவ்வொரு ரகம் இருக்கு. ஆட்டுக்கறியில நிறைய ரகம் இருக்கு. அந்த மாதிரி ரகத்துல ஏதாவது ஒரு ரகம் வந்து நீ சொல்ற மாதிரி ஆட்டுக்கறி தான் கேட்டேன் விலை எவ்வளவு அப்படின்னு. 110 ரியால் சொல்றாங்க. ஆடுலயே நிறைய ஆடு இருக்கு. செம்பரி ஆடு, வெள்ளை ஆடு, அது போக இவங்க நிறைய பேர் சொல்றாங்க. அந்த ஆட்டுக்கு ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அப்படின்னாலுமே ரேட்டு ஜாஸ்தி தான். 1 கிலோ 2000 நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு வருது. நம்ம அங்க வாங்குறோம்னு சொன்னோம்னா அது வேற மாதிரி. அது அவங்க நம்ம ஆடு வாங்குறது வந்து வேற மாதிரின்னா எப்படின்னா, இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த சம்பளம் எடுக்கிறாங்க இல்லையா, சம்பளம் எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து சம்பளம் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எடுத்து அவங்களுக்காக சாப்பிட்றக்காண்டி எடுத்து வைக்கிற கறி அது. சரியா, அந்த கறியை நம்மளுக்கு அவங்க விற்கிறாங்க. அதனால நம்ம விலை கம்மியா வாங்கிட்டு வரோம். சரியா, அங்க சிட்டி ஃப்ளோர்ல நம்ம 10 வாங்கும்போது எவ்வளவு 1 கிலோ ஆட்டுக்கறி 40 ரியால் தானே. வெளியே எங்க வேணா ரேட்டு ஜாஸ்தி தான். வெளியே எங்க வேணா ரேட்டு ஜாஸ்தி தான். இவங்கள்ட்ட வந்து எப்படி நமக்கு எப்படி கம்மியா கிடைக்குங்கன்னா, இவங்க சம்பளத்துக்கு பதில் அதை எடுக்கிறாங்க. அங்கிருந்து எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்க என்ன அவங்களுக்கு சாப்பாடுக்குன்னு எடுக்கிறது கறி, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எடுக்கிறது. அதை எடுத்து அதை நம்ம போய் வாங்குறோம் இல்லையா ஃப்ரெஷ் ஆட்டு கறி. அங்க அது வெற்ற இடம், அது வந்து ஆடு வெற்ற இடம். அது வந்து ஆடு வெற்ற இடம் அப்படின்னால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்குன்னு கறிக்குன்னு அவங்க வீட்டுக்குன்னு எடுத்து வைக்கிற கறியை நம்மளுக்கு அதை விற்கிறாங்க. அவங்க அங்கிருந்து எடுத்துட்டு நம்மளுக்கு அதை விற்கிறாங்கனால நம்ம கம்மியா தராங்க அவங்க. இதே நம்ம எங்க போய் வாங்கினாலும் ரேட்டு ஜாஸ்தி தான். அது இல்ல நம்ம 10 போய் வாங்குவோம்ல. ஆமா, 10 எவ்வளவு 40 ரியால் தானே 1 கிலோ. ஆமா, அங்க வந்து 40 ரியால். ஆமா 40 ரியால். இங்க விட ஒரு 10 ரியால் கூட. அதே ஆடுதான் இங்கேயும் கிடக்கு. அதான் இங்க தானே இங்க இருக்கிறது. ஆமா, இங்க இருக்கிறது அதேதான் இருக்கும். இங்க அந்த ஃபத்தால வாங்குறோம் இல்லையா, அங்கேயும் அதே தான். இப்ப நம்ம போய் வாங்குறோம் பாரு, அது ஆடு வெற்ற இடம். ஆடை உயிரோட கொண்டு வந்து உடனே வெட்டி உடனே வாங்கிட்டு போவாங்க. ஆமா, அது ஃப்ரெஷ். அது சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வாங்கியாச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து சீஸ் இல்லை, அந்த ஜபுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜபுன் வாங்குறதுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஜுபேராவுக்கு போகிறோம். ஓகேயா, அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு 12 ரியாலா? ஜுபேரா இல்லை, ஜுபேரா தான். ஜுமேராவா ஏதோ ஒன்று கடை பேர். சரியா, ஆனால் மஜ்ராங்கிறது அந்த ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட், ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஜுபேரா மஜ்ரா 2 கடையும். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆனால் அந்த ஜெபுன் ரேட் எவ்வளவு 12 ரியாலா? 12 ரியாலா 11 பைசாவா அந்த சீஸ்? அது வந்து சில நேரம் ஆஃபர்ல போட்டால் கம்மியாக வரும், ஆஃபர் இல்லாமல் தான் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் அதே சீஸு நம்ம வேறு மித்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட தான், 20 ரியாலு அந்த மாதிரி ரேட்டில் தான் போட்டிருக்காங்க. நானும் பார்த்தேன். பாண்டால அப்புறம் லூலுலலாம் ரேட்டு கூட தான் போட்டிருந்தாங்க. இங்கே மட்டும்தான் எப்போவுமே ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம இங்கே தான் எப்போவுமே வாங்குவோம் பாட்டிலு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போகிறோம். ஒரேடியாக வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு. உங்களுக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேரா வந்தாச்சு. உள்ள ஜெபன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் தெரியும். அவங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரம்ஜானுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டெக்கரேஷன் எல்லா கடையிலையும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே காணோம். ரேக்கே மாற்றிட்டாங்க போல் ரம்ஜானுக்கு. இப்போ எல்லாம் ஃப்ரண்ட்டில் தூக்கி வச்சுருக்காங்க கிரீம் எல்லாமே. இந்த இருக்க ஃபுல்லாகவே ஜெபன் தான். ₹11.95 போட்டிருக்காங்க. நறுமுறை هذا فايدة. இந்த பெரிய பாட்டிலு இது வந்து 1 கிலோ பாட்டில். நம்ம எடுத்தது 1/2 கிலோ பாட்டிலு. இந்த இருக்கிறது 1/2 கிலோ. இது 1 கிலோ பாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சம்சாத்தால கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். உள்ளே போய் நம்ம வீட்டில் வந்து இப்போ சமையல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மத்தியானம் சாப்பாடு இது அன்றைக்கி ஃபங்க்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா. அந்த தட்டு 3 தட்டு இருக்குது, கொடுக்கல. நான் தான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், மெசேஜ் பண்ணிட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து கொடுத்துக்குறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீ சோய மனசாவி ரோஸ் சாப்பாடு பொங்கலன்னு கேட்காங்க. அதான் சாப்பாடு இருக்குது, நேற்று பொங்கினது தான் இருக்குது, சோறு மட்டும் தான் பொங்கணும் அப்படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம்சாத்தால் கொடுத்த உடனே அவங்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பைட் எழுந்தோம்லா. இப்படி தாளாக இருக்கும், கண்ணாடி தாளா. கலசம் அது அஜினபஸ் ஏற்கனவே போட்டுட்டு வச்சுருக்காங்க. وين أجينا ما في جوا وشو ஜெபுன் வைக்க போகிறாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மக்காச்சோளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ட்டூன், ஆலிவாய்க்காய் எல்லாம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான். வெஜ்ஜு வச்சு தயார் பண்ணுறாங்க. சீஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சம்சாக்குள்ளே வைக்கிறதுக்கு. அப்போ தான் பார்த்தது பார்த்தீங்கன்னா சிக்கனு அது போட்டாங்க போல் காலையிலே. நான் ரூம் கொண்டுட்டேன்ல, அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் போயிட்டு சாப்பாடு என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போயிட்டு வரக்காட்டி அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டாங்க போல தெரியுது. ஓன வண்டி மட்டும் நிற்கிது. போயிட்டு 12 மணி 1 மணி டைமிங்கே கிடையாது காலேஜுக்கு. அவங்க போயிட்டு அப்படியே வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்சா ரெடி பண்ணியா? அதாவது என்னது நேற்று உள்ளது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் லஞ்சு ரெடி பண்ணிங்களாக்கும். ஆமாம், இந்த ஒரே சோறை மட்டும் பொங்கி வச்சுக்கிட்டு. சோறு பொங்கினது தான் லஞ்சு தானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள். அப்படி சரியா? சோறு நம்ம வீட்டில் இன்னைக்கு நேற்று உள்ளதை எல்லாம் நேற்று உள்ள வச்சுக்கிட்டு மட்டன் வறுவல் லஞ்சு ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற நீ. அப்புறம் சாம்பார், ரசம், அப்புறம் மோர். ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நேற்று உள்ள ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உள்ளது. உங்கள்கிட்ட போட்டு கொடுக்காங்களாம், கேட்டுக்கோங்க. இதுவும் முட்டை வறுவல், இந்த சாப்பாடு மட்டும் தான் இன்னைக்கு உள்ளது, மற்ற எல்லாம் பழசு. முட்டை பொடி மாசு வறுவலுங்க, முட்டை பொடி மாசு, ஒயிட் ரைஸு. என்ன செய்ய, நான் பழசு தான் சாப்பிட வேண்டியிருக்கு. மோர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளமே நேற்று உள்ளதான். நல்லா சொல்லி கொடுக்கல, 1 நம்பராக இருக்கீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. மேடம் வந்து ஒரு துணி கொடுத்துருந்தாங்க தைக்கிறதுக்காண்டி. பிரிஞ்சு இருக்குது, கொஞ்சம் தச்சு கொடுத்துரு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தைக்கிறதுக்காண்டி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஊசி நூல் கூட இல்லை. இப்போ என் ரூமில் இருந்த ஊசி நூல் தான் எடுத்துகிட்டு வந்து தைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவைக்கிற துணி இன்றைக்கி வந்து மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்குது. அயனிங் வேலை இல்லை நம்மளுக்கு இன்னைக்கு. அதனால் மிஷினில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மிஷின் ட்ரையர் ஆகிட்டுருக்கு. துவைச்சிட்டாங்க, ட்ரையர் ஆகிட்டுருக்கு. அது போக ஃப்ரீசரை பாருங்கள். ஃப்ரீசரை எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அம்மா. என்ன தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த ஃப்ரீசரில் சம்பூசா அது இதுன்ட்டு எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. பேரிச்சம்பழம் அந்த ஃப்ரீசரில் இருக்கும். அது பக்கத்தில் உள்ள ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்மக்குள்ள கறி, அதுக்கப்புறம் என்ன ஜாமான், அவங்கக்குள்ள ஜாமான், இந்தோனேஷியா அம்மாக்குள்ள ஜாமான் எல்லாமே இந்த சின்ன ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். அதை காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். தச்சு முடிச்சிட்டோம் நம்ம அந்த மேடம்குள்ள துணியை. இங்கே பாருங்க, இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரீசர் ஒன்று இருக்குது, இதுவும் ஃப்ரீசர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து நைட் சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். நம்ம மேடம் எங்கேயும் போகிறாங்களான்னு தெரியல. இன்னும் ஒன்றும் மெசேஜ் ஒன்றும் காணோம். நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்ப்போமா? உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி, சுட சுட இட்லி அவிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி, அதுக்கப்புறம் கார சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி வச்சுருக்கோம் பாருங்கள்.
அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. அப்பப்போ அரைக்கிறத பொடி தான் முதல்ல வாங்கிட்டு இருந்தோம், தேங்காய் பொடி. அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் வாங்கி அரைச்சிக்கிறோம் சட்னிக்கு. சாம்பார். இதான் இன்னைக்கு நைட் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருப்போம். மேடம் எங்கேயும் போகிறாங்களான்னு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் வாங்க சாப்பிட, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 11:30 மணி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சுது. அந்த பையனை இன்னும் சாப்பாடு வாங்க விடலை. மத்தியானம் போல் நம்ம அந்த பொண்ணுக்கு மட்டும் காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த வேலைகளும் இல்லை. நம்ம படுக்க வேண்டியதான். மேடம் எங்கேயும் வெளியே போகலை. முந்தானத்து தான் கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதனால் போகல. அதிகமாக வெளியெல்லாம் போக மாட்டாங்க அடிக்கடி. எப்போமாவது தான் போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து படுக்க வேண்டியதான். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக. எதுவும் குற்றம் குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.